Hello students, 10th standard social science public examsல கம்பல்சரி கொஷின்ஸா இருக்கட்டும், 8 மார்க் கொஷின்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி வந்து அட்டன் பண்றது, இன்டீரியர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கு அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ சோஷியல் சயின்ஸோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது போக சயின்ஸுக்கு, மேக்ஸுக்கு, இங்கிலீஷ், தமிழ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. தயவு செஞ்சு பார்க்குறவங்க எந்த வீடியோ பார்த்தாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நீங்க கொடுக்குற அந்த லைக் தான் வீடியோக்கு ரீச் கிடைக்கும். சரிங்களா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 90% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை, ஒரு 10% தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு 10th ஸ்டாண்டர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 11th and 12th வந்து வீடியோஸ் கண்டினியூ போட இருக்கிறோம். ஸோ சேனலில் போகிற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம வந்து அதில் இன்டீரியர் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கீ பாயிண்டோட கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கீ பாயிண்ட்ல நீங்க அதே கீ பாயிண்ட்டை கொடுத்து நோட்ஸ் எழுதினாலும் சரி, இல்லை அதை விட வந்து நீங்க அந்த கீ பாயிண்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் கீ பாயிண்ட்ல கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் லென்த்தியா எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்றது தெளிவாக பார்த்துரும் வாங்க. 8 மார்க் கொஷின்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் பாருங்க. டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இதில் வந்து உங்களுக்கு கீ பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ், ட்ரிபிள் என்டென்ட், ட்ரிபிள் அலையன்சஸ், இந்த நோட்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமான்ட்டு உடனே கமெண்ட் பண்ணாதீங்க. இது எல்லாமே கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்ட் எல்லாம் முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் 2 பேஜஸ் எழுதினாலும் சரி, 3 பேஜஸ் எழுதினாலும் சரி, 8 மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2 பேஜஸ் ஆச்சும் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ பேஜஸ் எழுதுறீங்க அப்படின்றது முக்கியமாக பார்க்க மாட்டாங்க. அதில் என்னன்னா கீ பாயிண்ட் இருக்கு அப்படிதான் முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே கீ பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் இன்னும் வந்து உங்களோட நோட்ஸை கொடுத்து எழுதும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த 19th century. இதுலையுமே பாருங்க உங்களுக்கு கீ பாயிண்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் நோட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கலாம். Evaluate the contributions of Ramakrishna Paramahamsa and Swami Vivekananda to regenerate இந்தியன் சொசைட்டி, ராமகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தா, இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் கொடுத்து பாயிண்ட் கொடுத்து எழுதுங்க. இது எல்லாமே கீ பாயிண்ட் தான். நீங்கள் நோட்ஸ் கூட சேர்த்து எழுதுங்க. நல்லா கவனிங்க. எப்பவுமே டீட்டெயில் எழுதும்பொழுது கீ பாயிண்ட்டை பென்சிலில் அண்டர்லைன் பண்ணுங்க. அதுக்கெலாம் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ பார்க்குற போது கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 8 மார்க் கொஷினாக இருந்தால் அழகாக வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதே 5 மார்க் கொஷினாக இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஆனால் கீ பாயிண்ட் கொடுத்து அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். நோட்ஸ் வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நோட்ஸ் கொடுத்துருக்கணும். 8 மார்க்ஸ்னால் கண்டிப்பாக வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2.5 பேஜஸ் இருக்கணும். 5 மார்க் கொஷின்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு 1.5 பேஜஸாக இருக்கணும். அதை விட முக்கியம் மெயினாக கீ பாயிண்ட் இருக்கணும். எல்லாமே பென்சிலில் அண்டர்லைன் பண்ணிடுங்க. Attempt an essay of the heroic fight Veerapandiya Kattabomman conducted against the East India Company. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 8 மார்க்ஸ்ல இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. கட்டபொம்மன் அண்ட் த கான்ஃபெடரசி ஆஃப் பாளையக்காரர்ஸ், சேஜ் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி, இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் கொடுத்து நீங்க எழுதுங்க. சரிங்களா? எக்ஸ்கியூஷன் ஆஃப் கட்டபொம்மன். நீங்க இன்னும் நோட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கீ பாயிண்ட். அடுத்து ட்ராஜிக் ஃபால் ஆஃப் சிவகங்கை அண்ட் இட்ஸ் அவுட்கம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிபெல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸ், ப்ரோக்ளமேஷன் ஆஃப் 1801, ஃபால் ஆஃப் சிவகங்கை, இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்து எழுதுங்க. சரிங்களா? அடுத்து 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் வெள்ளூர் ரிவால்ட் 1806. ஸோ இது வந்து வெள்ளூர் முட்டினி, கிரிவான்சஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர், அவுட் பிரேக் ஆஃப் த ரிவால்ட், த ரிவால்ட் வாஸ் சப்ரஸ்டு. இது எல்லாமே கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்து எழுதுங்க. இதே மாதிரி சைட் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. சைட் ஹெட்டிங் வந்து நீங்கள் பிளாக் பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பென்சிலில் அண்டர்லைன் பண்ணுங்க. ப்ளூ பெனில் எழுதுறது. சரிங்களா? ஒன்லி ப்ளூ பென் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. Examine the factors that led to the transformation of Gandhi into a mass leader. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க மேப் டிராயிங்க்கு கலர் பென் யூஸ் பண்ணலாமான்னு. கலர் பென் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. பென்சில் தான் யூஸ் பண்ணணும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ மேப் டிராயிங்க்கு பென்சில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் இப்போயே உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? எக்ஸாம் அப்போ டென்ஷனாக போக வேண்டாம். அதே மாதிரி பென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெல் பென்னோ இல்லை இங்க் பென்னோ யூஸ் பண்ணலாம். ப்ளூ பென். ஓகே. எக்ஸாமின் த ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி டு எ மாஸ் லீடர். இது 8 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? த ரோல் ஆஃப் காந்தி இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்,
Champaran in Bihar, non-cooperation movement, no tax campaign, constructive program of Gandhi, civil disobedient movement, do or die, people leader, father of nation. இது எல்லாமே இதோட சைட் ஹெட்டிங். சரி, சைட் ஹெட்டிங் கொடுத்து இந்த மாதிரி நோட்ஸ் எழுதுனீங்கன்னா 8 மார்க்ஸ் வந்து அப்படியே லட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ சப் ஹெட்டிங் வந்து கரெக்டாக கொடுங்க. அது கொடுத்துட்டு அண்டர்லைன் பண்ணுங்க பென்சிலில். அதுக்கப்புறம் கீ பாயிண்ட் இந்த மாதிரி பாயிண்டாக கூட நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சொன்னது புரியுதுங்களா? அதேமாதிரி பென் வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவில் பிளாக் பென் யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. அது ஜெராக்ஸ், ஓகேங்களா? ஒரு பிரிண்ட் எடுத்து தான் வந்து பிடிஎஃபாக நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஜெராக்ஸ் காப்பியாக மாறும், ஸ்கேன் காப்பி. ஸோ அதனால் பிளாக் கலரில் வருது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ப்ளூ பெனில் தான் அவங்க எக்ஸாமில் எழுதியிருப்பாங்க. ஸோ ப்ளூ பென் தான் யூஸ் பண்ணணும், பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். 8th question, describe the role of Tamil Nadu in the civil disobedient movement. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க இந்த பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக எழுதணும். சால்ட் சத்தியகிரகா இன் ராமேஸ்வரம், பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ், ஸ்வதேஷி சாங் இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் எழுத பாருங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ்லையுமே கேட்டுருவாங்க. அட்டெம்ப்ட் அண்ட் எஸ்ஏ ஆன் த ஃபவுண்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் ரெனேசன்ஸ் இன் த 19th century. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நான் எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லணும் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட்டு, அதே மாதிரி காந்திஜி இன்டு எ மாஸ் லீடர், 7th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட்டு. 6th வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சா, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மற்றெல்லாம் வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்டில் வந்து நான் சொன்ன கொஷின்ஸே வந்து திரும்ப என்கிட்ட நான் சொன்ன ஆன்சருக்கான கொஷினை திரும்ப கேள்வி கேட்பீங்க. ஓகே, தயவு செஞ்சு அந்த தவறை பண்ணாதீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ கல்வி விஜய் சேனலில் போடுற வீடியோ தரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அட்டெம்ப்ட் அண்ட் எஸ்ஏ ஆன் த ஃபவுண்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் ரெனேசன்ஸ் இன் த 19th century. இதுவே பார்த்துக்கோங்க. சைட் ஹெட்டிங்கோட நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நோட்ஸ் கொடுக்க பாருங்கள். அடுத்து பெரியார் ஈவிஆர் டிசிசிவ் கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது 8 மார்க்ஸ்னு கேட்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இதோட சைட் ஹெட்டிங் பார்த்துக்கோங்க. காதி சோல்டு, சப்போர்ட் த கம்பைன் ஃபார் ப்ராபிஷன், சோஷியல் reforms ஆஃப் பெரியார், நியூஸ் பேப்பர்ஸ், எஜுகேஷன், பெரியார் ஆன் ரிலிஜியன், பெரியார் ஃபெமினிஸ்ட். யாருக்கெல்லாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து எந்த கமெண்ட் அதிகமாக இருக்கோ அந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். டைம் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. வேலு நாச்சியார் இன்சைட் கொஷின். ஸோ இதுக்குமே வந்து நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை அழகாக படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் வேலு நாச்சியார். இதுவுமே வந்து பப்ளிக்கில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கே 4 மார்க்ஸ்ன்னு கொடுத்துருக்கலையா, இது 5 மார்க் கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் அவுட் எனி 2 causes ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். என்னடா வெறும் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். இது கொஷின் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாமே கீ பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு இது கூட நீங்கள் மெயின் நோட்ஸ் கொடுக்கணும். இல்லை நீங்கள் வந்து எந்த கைடில் படிக்கிறீங்க, எந்த புக்கில் படிக்கிறீங்களோ, ஸோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட் வாஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பேட்டில் ஆஃப் களக்காடு, ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வர்சல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். மென்ஷன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐஸ்வர் சந்திர வித்யாசாகர் டு த சோஷியல் ரிஃபார்மன்ஸ். ஹவு வாஸ் த கியூபன் மிசில்லி கிரிசிஸ் டிஃப்யூஸ், குயிலி ரைட் ஷார்ட் நோட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து தொடர்ச்சியாக வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ போட போகிறோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த சப்ஜெக்ட்க்கு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ போடலாம், எந்த சப்ஜெக்ட்க்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் சென்டம் பேப்பர் தான் உங்களுக்கு நான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவை கொடுத்துருக்கேன். ஸோ மார்க் குறைஞ்ச ஒரு பேப்பரை வந்து நம்ம பார்க்கும்பொழுது எந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, எப்படி சென்டம் எடுக்கலாம், அப்படி அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷனில் மார்க்ஸ் கம்மியாக இருக்க பேப்பரை வச்சு நம்ம பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போடலாமா, எந்த சப்ஜெக்ட் போடலாம், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வந்து மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வீடியோ நான் போட இருக்கேன். என்ன சப்ஜெக்ட் போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் எடுத்துகிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலும் டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF நான் அதில் ஷேர் பண்ணிவிடுவேன். தேங்க்யூ.